நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மூவர் பாடியது தேவாரம், நம்முடைய மாணிக்க வாசகர் பாடியது திருவாசகம். ஆனாலும் கூட ஞானசம்பந்தர் பாடின பாடல்களுக்கு திருக்கடைக்காப்பு அப்படின்னு தான் பேர். அப்பர் பாடினது மட்டும்தான் தேவாரம். சுந்தரர் பாடினதுக்கு பேர் திருப்பாட்டு. அது தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம சுந்தரர் பாடின பாட்டுக்கு என்ன பேர்? திருப்பாட்டு. ஞானசம்பந்தர் பாடினதுக்கு திருக்கடைக்காப்பு. அப்பர் சுவாமி பாடினது மட்டும்தான் தேவாரம்னு பேர். ஆனால் நாலாவட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, 3 பேர் பாடினதையும் ஒன்றா தொகுத்து தேவாரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். தப்பு இல்லை. ஞானசம்பந்தர் தேவாரம், சுந்தரர் தேவாரம் அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது. அது பிற்காலத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தேவாரம் என்று சொல்ல பழகிட்டோம். இந்த தேவாரம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய அருளாளர்கள் நமக்கு பாடி தந்திருக்கிறார்கள். திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலே திரு அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமான் அவர் அருளி செய்தார். அவர் காலத்திலேயே திருவாய்மூரில் வந்து நமக்கு அருள் செய்த அப்பர் சுவாமிகள் தேவாரம் அருளி செய்தார். திருநாவலூரிலே திருவதாரம் செய்த நம்முடைய மண் தொண்டர் தேவாரம் செய்தார். இவர்களெல்லாம் பாடல்களாக பாடினார்கள். திருஞான சம்பந்தர் 3800 பாட்டு கிட்டத்தட்ட பாடியிருக்கார். எவ்வளவு? அப்பர் சுவாமி ஒரு 3600 பாட்டு பாடியிருக்கார். சுந்தரர் ஒரு 1000 பாட்டு பாடியிருக்கார். மொத்த திருமுறையில் இருக்கிற பாட்டே 18,434 பாட்டு. 12 திருமுறையிலையும் இருக்கிற பாட்டு எத்தனை? 18,400. இந்த பாடல்களை எல்லாம் நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு திருஞான சம்பந்தர் ஒரு காரணம் சொல்றார். இந்த பாடல்கள் எப்படி பாடப்பெற்றன, இந்த பாடல்களை பாடுவதினாலே என்ன நோக்கத்திற்காக இவை அருளி செய்யப்பெற்றன என்கிற செய்தியை ஞானசம்பந்தர் சொல்றார். ஒரு பாட்டு பாடுறார். பாட்டை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதுக்கு பேரு வழிமொழி திருப்பதிகம்னு பேரு. இங்க வந்திருக்கிறவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கிறீர்கள். அது தெரிஞ்சுக்கங்க. சிவபெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிற சேன்பாக்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சோமநாத ஈஸ்வரர் அழைத்ததுனால, குமரேச ஐயா அழைத்து நீங்க வரல, சிவகுமார் அழைத்து நீங்க வரல. ஏன்னா ஐயா அழைத்திருந்தா நீங்க கிளம்புற நேரத்தில் முக்கியமான வேலை ஏதாவது வந்திருக்கும். அது கோயில் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த வேலையை போய் முடி அப்படின்னு போயிருப்போம். ஆனால் அப்படி போகாம இந்த நிகழ்ச்சிக்கே நாம வரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னு சொன்னா சோமநாத ஈஸ்வரர் தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கார் இந்த நிகழ்ச்சிக்கு. இது நான் உபச்சாரத்துக்காக சொல்லல, உண்மையா சொல்லுகிறேன். அவர் கூப்பிடாம யாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாது. எனவே அவர்தான் தலைவர், அவர்தான் அமைப்பாளர், அவர்தான் அழைப்பாளர். ஞானசம்பந்தர் சொல்றார், எதிர்காலத்தில் அவர் 7ஆம் நூற்றாண்டு. இப்போ எத்தனாம் நூற்றாண்டு? இப்போ என்ன நூற்றாண்டு?
1. இப்போ எவ்வளோ வித்தியாசம்! எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தோன்றினார்? எத்தனை வருஷம்? 14 நூற்றாண்டுன்னா எவ்வளோ வருஷம்? 1400 வருஷத்துக்கு முன்பாக தோன்றிய ஒருத்தருடைய பாடலை இன்னைக்கு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா 1400 வருஷத்துக்கு முன்னால இருந்த விஷயம் ஏதாவது இப்ப இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்லாத பொழுது ஞானசம்பந்தர் பாடின பாட்டு மட்டும் 1400 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் பாடுறேன், நீங்க கேட்கிறீங்கன்னு சொன்னா அதுதான் சத்தியம். சத்தியம் மட்டும்தான் நூற்றாண்டுகளை கடந்து நிற்கும். பொய் அப்பவே போயிடும். பொய் அப்பவே போயிடும். சினிமா பாட்டா இருந்தா அந்த வருஷமே போயிடும். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது கேட்பான், அதுவும் பழம்பாடலா போயிடும். ஆனால் இன்னைக்கும் புது பாடலா ஃப்ரெஷ்ஷா நாம பாடிக்கிட்டு இருக்கிறோம்னா திருஞான சம்பந்தர் பாடல் அத்தனை சத்தியம், ஜெயிக்கக்கூடிய சத்தியம். அதில் அவர் சொல்றார், ஒரு பாட்டு சொல்றார், வழிமொழி திருப்பதிகம்னு ஒன்று செஞ்சிருக்கார். நான் உங்களுக்கு முக்கியமான செய்திகளைத்தான் இங்கே சொல்ல போகிறேன், அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். வழிமொழி திருப்பதிகம்னு ஒரு பதிகம் அருளுகின்றார். அது என்ன பாட்டுன்னு சொல்கிறேன். அதில் கடைசி பாட்டு மட்டும் திருக்கடை காப்பு பாட்டு சொல்கிறேன். ஒழுகலரிது அழிகலியில் உழிகுலகு பழிபெருகு வழியை நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவுமுனி குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலகில் இழுகும் மலம் அழியும் வகை கழியும் வரை கழுவும் முறை கழுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. இப்போ நான் பாடின பாட்டு ஒழுகலரிது அழிகலியில் உழிகுலகு பழிபெருகு வழிகை நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலகில் இடுகும் மலம் அழியும் வகை கழுவும் முறை கழுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. இந்த ஒரு பாட்டில் 22 ராணா இருக்கு. எத்தனை ராணா? நமக்கு ஒரு ராணாவுக்கே தகராறு. பையன் வாழைப்பழம் வாழைப்பழம்னா வாத்தியார் பார்த்தார், ஏண்டா வாழைப்பழம்னு சொல்லுடா, வாழைப்பழம்ங்க அப்படின்னா. உங்கள் அப்பா கூப்பிட்டு வர நாளைக்கிட்டார். உங்கள் அப்பா வந்தார், என்ன விஷயம் கூப்பிட்டு வர சொன்னீங்களா? என்னங்க வாழைப்பழம்னு சொன்னால் வாழைப்பழம் வாழைப்பழங்கிறான்னு. அது எங்கள் வயக்கங்கான்னா அவன். சரிதான், இங்கேருந்தே போல இருக்குன்ட்டு குழந்தைங்களுக்கு ராணா வரல, இந்த பாட்டை சொல்லி கொடுக்கணும். நம்ம மொழி இருக்க அது ஒவ்வொரு ஒலியையும் எப்படி எழுப்பணும்னு இலக்கணம் சொல்லியிருக்கு. ரா அப்படின்னு சொல்லணும்னா நுனி நாக்க உள்ள மடித்து நாக்கு மேலண்டத்தில் கொண்டு போய் தொடணும். ல அப்படின்னு அடுத்த லானா சொல்லணும்னா அந்த நுனி நாக்கை எடுத்துக்கொண்டு மேலெண்ணத்தில் நடுவில் தொடணும். இந்த லா குண்டு லானான்னு ஒன்று இருக்கு இல்லையா, லா, அதை சொல்லணும்னா அந்த நாக்கு நுனியை எடுத்து போய் மேலெண்ணத்தினுடைய முனையை இந்த முனையை தொடணும். இப்படி இந்த முனை நடுவில் கடைசியில் இப்படி தொட்டால் ல ல ழ 3 வரும். ஒவ்வொரு ஒலிக்கும் எப்படி அதை சொல்லணும்னு சொல்லி இருக்கிற ஒரே மொழி உலகிலேயே தமிழ் மொழி மட்டும்தான். வேற எந்த மொழிக்கும் ஒலி எழுப்புகிற கிராமர் இல்லை. இது எப்படி 2 ராணா, ஒன்று இடையினம், இன்னொன்று வள்ளி. அதை நம்ம எப்படி சொல்ல பழகிட்டோம்? சின்ன ராணா பெரிய ராணா. ஒருத்தர் கேட்டால் தகராறுக்கு எந்த ராணா போடுறதுன்னு. சின்ன தகராறாக இருந்தால் சின்ன ராணா போடு, தகராறு பெருசாக இருந்தால் பெரிய ராணா போட்டுருட்டான்.
அதை இடையினம் வல்லினம்னு சொல்லுவாங்க. இந்த இடையின ரகரத்துக்கு ஒரு பாட்டு, வல்லின ரகரத்துக்கு ஒரு பாட்டு அதில் செஞ்சிருக்கார். இந்த வழிமொழி திருப்பதிகத்தை குழந்தைங்களுக்கு படிக்க கொடுத்தார், மொழியை அதுங்க தவறில்லாமல் சொல்லும். அந்த பதிகம் அதுக்குன்னே அருளி செய்த பதிகம். அது மட்டும் இல்லை, அந்த வழிமொழி திருப்பதிகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல நீங்கள் செய்யறதுக்கு பேர் யோகம்னு பேர். யோகம்னா என்ன அர்த்தம்? யோகம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய நினைவு முழுக்க நாம் இருக்கிற இடத்துல இருக்கணும். நாம் இருக்கிற இடத்துல நினைவு முழுக்க இருக்கணும். அதுதான் யோகம்னு பேர். ஆகையினால சிவன் கோயிலுக்கு வந்து சிவன் பற்றியே நினைப்பு இருந்தால் அது சிவயோகம். வீட்டுக்கு போய் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாகனு ஒன்றுனா அவயோகம். தெரியுதுங்களா? அதனால் இங்கே நீங்கள் யோகத்தில் இருக்கணும். சொல்கிற வார்த்தைகள் தப்பிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப கிடைக்காது. இப்போ திருஞான சம்பந்தர் பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு பாட்டு சொன்னார்னு சொன்னேன். அந்த பாட்டில் 22 ராணா இருக்குன்னு சொன்னேன். அந்த ராணா எப்படி எடுத்தாருன்னா, கழுமலம்னு சொல்லுகிற அந்த வார்த்தையில் ரூ வருதில்ல, அதுக்காக வச்சார் இந்த பாட்டை. அதே போல் பிரம்மபுரம் 2வது எழுத்து என்ன? ரா. அதனால் முதல் பாட்டு ராணாவை வச்சு எடுத்தார். அந்த 12 பாட்டும் பார்த்தீங்கன்னா 12 ஊரினுடைய 2வது எழுத்து. இந்த பாட்டில் என்ன விஷயம் சொல்கிறார், என்ன செய்தி சொல்கிறார், அது முக்கியம் இல்லையா? ஒழுகல் அரிதுன்னு ஒரு பாட்டு சொன்னேன். அந்த பாட்டை சொல்ல பொழுது அதில் என்ன செய்தி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்குற பொழுது அதில் சொல்லுகிற செய்தியை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன செய்தி. அவர் சொல்கிறார், எதிர்காலத்தில் நாம் சிவபூஜை பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்காது. சொல்கிறேன், சிவபூஜை பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்காதுன்னு சொன்னால் விஸ்தாரமாக பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்காது. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எனக்கு நேரம் இல்லை, நான் பூஜை பண்ண முடியல, எனக்கு நேரம் கிடைக்கல என்று சொல்வார்கள். அதனால் சிவபெருமான் ஒரு திட்டம் வகுத்தார். சரி, நேரம் கடந்து போய் செய்ய வேண்டிய பூசையை எளிமையாக செய்கிற பூசையாக மாற்றிவிட வேண்டும் என்று சிவபெருமான் தீர்மானித்தார். அப்படி தீர்மானித்து எங்களை எல்லாம் கீழே அனுப்பினார். நாங்களும் வந்தோம். இப்போ வந்து அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், எங்களை விட்டு பாடல்களை உங்களுக்கு தர சொல்லி இருக்கிறார். அப்போ நீங்கள் இனிமேல் வழிபாடு என்பது மிக கடினமானது என்று எண்ணாமல் உள்ளம் உருகி கண்களில் கண்ணீர் மல்க இந்த பாடல்களை எடுத்து சொன்னாலே அது வழிபாடு. அப்போ இந்த பாடல்களை நான் சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். என்னையும் கூட ஒருத்தர் கேட்டார், ஐயா, நீங்கள் வேதம் ஓதுகிற கவுனிய கோத்திரத்திலே தானே வந்தீர்கள், நீங்கள் பிறந்தது முதலாக வேத கோஷத்தை அல்லவா கேட்டே வளர்ந்திருப்பீர்கள், உங்கள் அப்பா வேள்வி செய்கிறவராயிற்றே, வேதங்கள் ஒலிக்கின்ற அந்த இடத்திலே வந்த தாங்கள் தமிழிலே பாடுகிறீர்களே, சரி தமிழிலே பாடினாலும் பாடலாம், உங்களுடைய மொழியாக இருக்கக்கூடிய வேதத்து மொழியான வடமொழியிலேயும் ஸ்லோகம் சொல்லலாமே என்று என்னை கேட்கிறார்கள். அதற்கான காரணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் பாடவில்லை. ஒழுகல் அரிது அழிகலியில் உழி உலகு பழிபெருகு வழியை நினையா முழுதுடலில் 7 மயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கெழுவு சிவனை தொழுது உலகில் இழுகு மலம் அழியும் வகை கழுவும் உரை. இந்த கழுவும் உரையத்தான் எங்களை சொல்ல சொன்னார். நான் பாடுறோம். ஆனால் நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி நாங்கள் வாயத்தான் அசைக்கிறோமே தவிர உண்மையிலேயே நாங்கள் பாடலை. எப்படி நாங்கள் பாடலைன்னு சொல்கிறோம்னா, நம்ம டிவியில் நியூஸ் பார்க்குற வாசிக்கிறவங்கள பார்ப்போம்.
அவங்க நம்ம முகத்தை பார்த்து டிவி நியூஸ் சொல்லுவாங்க. எப்படிடா பார்க்காமையே ஒப்பிக்கிறாங்களே இப்படி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே என்னன்னு கேட்டால், அவங்க வாசிக்கிறவங்களுக்கு முன்னால் கேமரா பக்கத்தில் ஒரு மானிட்டர் இருக்கும், அதில் இந்த செய்தி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து தான் அவங்க படிக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளை பார்த்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறோம். அதுபோல் நாங்களும் பாடல்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறோன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து சிவபெருமான் அந்த பாடல்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நாங்கள் அதை வெளியில் வழிமொழிகிறோம். புரியுதா? அவர் உள்ளுக்குள்ள சொல்றாரா? இல்லை, எழுதுறாராம். அவர் என்ன பண்றாரா? எழுதுறார். எழுதும் மொழி உள்ள சிவபெருமான் எழுத எழுத நாங்கள் மானிட்டரில் பார்த்து நியூஸ் வாசிக்கிற அந்த ரிப்போர்ட்டர் மாதிரி நாங்கள் உள்ளுக்குள்ள சிவபெருமான் எழுத எழுத அதை அப்படியே உங்களுக்கு பாடலா வாயசிச்சு சொல்லுகிறோம். ஆகையினால அதை எழுதுறது சிவபெருமான். நீங்கள் கேட்டீங்களே ஏன் தமிழில் பாடுறீங்கன்னு, உள்ள சிவபெருமான் தமிழில் தான் எழுதுறார், அதனால நான் தமிழில் தான் பாட முடியும்னார். எழுது மொழி தமிழ். யார்? சிவபெருமான் கைப்பட எழுதின மொழியா தமிழ். இந்த தேவாரம் சிவபெருமான் திருஞான சம்பந்தர் உள்ளத்தில் எழுதுகிற மொழி. அப்படியே நாங்கள் வழிமொழிகிறோம், அவர் சொன்னதை திரும்பி சொல்லுகிறோம். எனவே இந்த பாடல்கள் திருஞான சம்பந்தருடைய சொந்த சரக்கு அல்ல, எல்லாம் சோமநாத ஈஸ்வரர் சரக்கு. இது சொந்த சரக்கு இல்லை. அவர் சொல்றார், வழிமொழிகிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் வழிபாடு என்று நாம் போகிற பொழுது எது முக்கியம் என்று கேட்டால், நாம் எடுத்து போகிற தேங்காயோ, நாம் எடுத்து போகின்ற வாழைப்பழமோ, நாம் எடுத்து போகின்ற வெத்தலைப்பாக்கோ முக்கியம் அல்ல. சிவபெருமானுக்கு அதை பற்றி கவலையும் அல்ல. ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும், இவற்றையெல்லாம் கொண்டு போய் மீளவும் கொண்டு போய் விடுவீர்கள் என்று அவருக்கு தெரியும். ஒன்றையும் அவருக்கு நீங்கள் தரப்போறதில்லை. இப்படி பார்த்துக்க சாமி, இதுதான் தேங்காய், சாமி இதை பார்த்துக்க இதான் வாழைப்பழம் அப்படின்னு காட்டிவிட்டு நாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ இந்த தேங்காய் வாழைப்பழத்துக்காக இந்த ஆள் உட்கார்ந்துருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள். தேங்காய் ஒரு நாளைக்கு எத்தனை தேங்காய் பார்ப்பாரு, எத்தனை வாழைப்பழம் பார்ப்பாரு? தேங்காய் வாழைப்பழத்திலேயே இவரை கவுத்துள்ளான்னு நினைக்கிறானே நம்மால், அவன் எவ்வளோ கில்லாடி. நம்மால் அதுக்கு கீழே விடமாட்டார். அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, வந்து நின்னா இவனுக்கு நாக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கிறோமே, மிருகத்துக்கு கொடுக்காத ஒரு திறமை இவனுக்கு பேசுகிற திறமை கொடுத்துருக்கிறோமே, அப்படிப்பட்டவன் இங்கே வந்து நின்று என் மேலே ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர்னு இத்தனை பேர் இத்தனை பாடல்களை பாடி இருக்கிறார்களே, அதில் ஒரு பாடலையாவது எடுத்து பாடுவானான்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு அதை தான் பார்ப்பார். எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும். யார்? சிவபெருமான் சொல்றார். யாருக்கிட்ட? சுந்தரர்கிட்ட. எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும். நாம் அங்கே போய் தேங்காய் வாழைப்பழம் வாங்கி வச்சுட்டு ஒரு சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி அவர்கிட்ட நீட்டும் போது அவர் சொல்கிறார், பேர் நட்சத்திரம்லாம் சொல்லுங்க அப்படிங்கிறார். நீங்களும் உடனே உங்கள் மனைவி பேர், அவங்க நட்சத்திரத்தெலாம் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு அர்ச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால், அது ஆற்றுலே ஆயிடுத்து எனக்கு அர்ச்சனை அப்படின்னுட்டு சொல்லிட்டு செஞ்சுட்டு வரோம். இதெல்லாம் சாமிக்கு போய் சேருமா? தெரில, எனக்கு தெரில. ஆனால் நான் இன்னும் அம்மா ஏ அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த அறமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வம் மேல் சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே அப்படின்னா சோமநாத ஈஸ்வரர் அப்படியே முடிச்சு பார்ப்பார். எவனோ திருவாசகம் பாடுறான், யாரவன் அப்படின்னு பார்ப்பார் உங்களை. அந்த நேரம் பார்த்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துடணும். உங்களை எப்போ பார்ப்பாருன்னா, நீங்கள் திருமுறை பாடினால்தான் திரும்பி பார்ப்பார்.
நான் கோயிலில் உட்கார்ந்துக்கிட்டு பொய் பேச முடியாது. கேட்டுக்கிட்டு இருக்கிறார் சாமி உள்ள. நான் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு பொய் பேச முடியாது. எது நிஜமோ எது உண்மையோ அதைத்தான் பேசுவேன். டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. எவின் ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி வில் கெட் பேக் டு இட். சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சசனி சதபமா சசனி சபமக சசனி சதபமா சசனி சபமக சசனி சமகரி ரி சரி நி பசனி தபமகரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சபமக. லாஸ்ட் ஒன் அடப்போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 515 மில்க் 315. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 215. கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 215. டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5. பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அடப்போங்க. சுகி ஃபார்மசி, உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி ஃபார்மா, மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666.
VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். myself ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். glad to introduce ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics, AI in grade 11 group.